கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகத்தில் நமக்கு ரொம்ப வேண்டிய உங்களுடைய விருப்பமானவங்களுடைய உறவுகளுடைய பிறந்த நாளெல்லாம் கொண்டாடுகிறோம். பர்த்டே செலிப்ரேஷன் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆக பர்த்டே கொண்டாடுகிறோம். சில நேரம் நாம் உயிரோடு இருக்கிறவங்களுடைய பர்த்டே கொண்டாடுறோம். ரொம்ப அபூர்வமாக மரித்து போனவங்களுடைய பர்த்டேயும் கொண்டாடுறோம். சிலர் தங்களுக்கு உயிருக்கு உயிரானவர்கள் மரித்தாலும் அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. பெரிய பெரிய நாட்டு தலைவர்களுடைய பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாடுகிறோன்னா அதுவும் ஒரு பர்த்டே தான், இயேசு கிறிஸ்தனுடைய பர்த்டே. ஆனால் அந்த பர்த்டேங்கிறது திட்டமாக டிசம்பர் 25 அப்படி நமக்கு தெரியாது. ஒரு நாள் அப்படி வச்சுருக்கிறாங்க, ஏதாவது ஒரு கொண்டாடுறதுக்கு ஒரு நாள் வேணுமே அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இதில் இருக்கிற விசேஷம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்து மறுபடி உயிரோடு எழுந்து சென்றிருக்கிறார். இன்றைக்கு நாம் அவருடைய பிறந்த தினத்தை நினைத்து நாம் சந்தோஷப்படுகிறோன்னு சொன்னால், அதாவது மரித்து போனவருடைய பிறந்த நாளை எண்ணி அல்ல, மரித்தேன் ஆனாலும் சதா காலம் இதோ உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். அப்போ அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற ஒருவருடைய பிறப்பை தான் நம்ம கொண்டாடுகிறோம். சார், எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய பர்த்டேக்கு பின்னால் இருக்கிறது என்னான்னு சொன்னால், ஆண்டவர் என்ன சொன்னான்னா, நான் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போது ஆண்டவர் ஜீவன் கொடுக்க தான் இந்த உலகத்தில் வந்தார். ஏன் ஜீவன் கொடுக்கணும்? ஏற்கனவே நமக்கு ஜீவன் இருக்குதே. எபேசியர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய முதலில் 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிட்டோம். அதாவது இந்த உலகத்தில் நம்மால் பாவம் செய்யாமல் வாழ முடியலை, பரிசுத்தமாக ஜீவிக்க முடியலை, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியலை. எனவே நாம் மரித்தவர்களாக ஆண்டவருடைய பார்வையில் காணப்படுகிறோம். நித்திய வாழ்வை சுதந்திரிப்பதற்கு தகுதியற்றவர்களாக காணப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்களை மீட்பதற்காகத்தான், அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. எனவே தான் வேதம் என்ன சொல்லுகிறது? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் நித்திய ஜீவனை பெறுகிறான். அதாவது இன்றென்றைக்கு ஜீவனோடு இருக்கிற அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், அதுக்கு பின்னால் இருக்கிறது என்ன? மரித்து போனவர்களாக இருந்த நமக்கு ஜீவன் கொடுக்க வந்தார். அப்போ நாம் இன்றைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். இயேசுநாதருடைய பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறவல்ல, ஏதோ அவர் ஒரு ஆண்டவர் கர்த்தர் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அல்ல, அவர் நமக்கு ஜீவன் கொடுக்க வந்தார். அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு நாம் அவருடைய பிறந்த தினத்தை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். மரித்தவர்களாக இருந்து கொண்டு கொண்டாடக்கூடாது. மரித்தவர்களாக இருந்து என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவனை இன்னும் நம்ம பெறலை. நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆனாலும் கிறிஸ்து இல்லை. ரோமர் 8:9 என்ன சொல்லுகிறது? அதாவது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் இல்லை. இப்போ நமக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்குதா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? கிறிஸ்துவனுடைய ஆவி இருந்தால் நாம் பாவத்துக்கும் மரித்தவர்களாக இருப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவம் நம்ம என்ன செய்ய முடியாது, செயல்பட வைக்க முடியாது. ஆனால் நீதிக்கு முன்னாடி பிழைத்திருப்போம். அப்படின்னு அர்த்தம், நீதியின்படி நம்ம நடப்போம். பாவம் நம்மை செயல்படுத்த முடியாது, we are dead. ஆனால் நீதி நம்மை செயல்படுத்த முடியும், பிகாஸ் we are living. இந்த அனுபவத்தின் பின்னணியோடு தான் நம்ம கிறிஸ்துவனுடைய பிறப்பை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். இயேசுநாதருடைய பர்த்டேயை நாம் செலிப்ரேட் பண்ணி சந்தோஷப்படுகிற பொழுது, அதற்கு மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம ஜீவன் பெற்றவர்களாக இருக்கணும். மரித்தவர்களாகவே இருந்து கொண்டு அந்த நித்திய ஜீவனை இன்னும் பெறாதவர்களாக இருந்து கொண்டு நாம் அதை கொண்டாடுவோம் என்று சொன்னால், இது ஒரு அர்த்தமற்ற கொண்டாட்டமாக இருக்கும். அர்த்தமற்றதாக மட்டுமல்ல, ஆண்டவருக்கு பிடிக்காத கொண்டாட்டமாக போயிடும். ஜீவன் கொடுக்க வந்தவருடைய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோமா? அந்த ஜீவனை பெறாதபடிக்கு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடினால் என்ன அர்த்தம் இருக்கிறது? ஏன் நாம் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடணும்? அவர் ஜீவன் கொடுக்க வந்தார். அந்த ஜீவன் கொடுக்கதை நம்ம பிரயோஜனப்படுத்தவில்லை என்றால் அவருடைய பர்த்டே நம்ம பயன்படுத்தலை, அவர் பிறந்ததை நம்ம பயன்படுத்தலை. எனவே இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக பிறந்தாரோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அந்த ஜீவனை பெற்றவர்களாக வாழ்கிறோமா? அந்த ஜீவன் நம்முடைய வாழ்வில் செயல்படுகிறதா? பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து தேவனை மகிழ்வுபடுத்துகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை ஜீவன் பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜீவன் பெற்றவர்களாக ஜீவனுக்கு அதிபதியாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடினால் அது மகிமையானது, அது மகிழ்ச்சியானது, அது ஆண்டவருக்கும் புகழ்ச்சியாக இருக்கும்.